ஸோ உங்கள் குழந்தை நைட் டைமில் பெட்டில் யூரின் போயிடறாங்கன்னு கவலைப்படுற பேரண்ட்ஸாக நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது. அப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாடர் கண்ட்ரோலோட ஃபிசியாலஜியை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரலையும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து குழந்தைங்க வந்து பகல் டைமில் இன்வாலண்ட்ரியாக யூரின் போகிறத ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இன்வாலண்ட்ரியாக யூரின் பாஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து உங்கள் குழந்தைங்க அச்சீவ் பண்ணாமல் 5 இயர்ஸ்க்கு மேலேயும் உங்கள் குழந்தை நைட்டில் பெட்டில் யூரின் போகிறாங்க, ஒரு வாரத்துக்கு 5 டைமுக்கு மேலே நைட்டில் பெட்டில் யூரின் போகிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த கண்டிஷன் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி நாக்டர்னல் எனூரிசிஸ். இது வந்து பெருசாக பயப்படுற மாதிரி தொந்தரவு கிடையாது. இதுக்கு வந்து பெருசாக டயக்னோஸ் பண்ணுற டெக்னிக்கும் எதுவும் கிடையாது. கிளினிக்கலாக தான் இதை நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தையோட ஃப்ளூயிட் இன்டேக்கை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். இந்த குழந்தை வந்து தண்ணி எடுக்கிற அளவை வந்து 3 பகுதியாக பிடிச்சிட்டு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே 2 பகுதி தண்ணியும் மீதி இருக்கிற ஒரு பகுதி தண்ணியை மதியத்துலேருந்து ஈவினிங்குள்ளே எடுத்துட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி பிளாடர் இரிட்டன்ட் சொல்கிற காஃபியோ கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸோ ப்ளஸ் வந்து அந்த நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம்ல அதையும் வந்து நைட் டைமில் ஈவினிங் டைமில் எடுத்துக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெட்டு வந்து யூரின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்கள் யூரின் வந்து வாய்ட் பண்ண வச்சுட்டு நீங்கள் படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைரி ஒன்று நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணி வைக்கணும். அதில் எத்தனை நாள் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து யூரின் போகிறாங்க, எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்காங்கன்றதை நோட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெயினாக வந்து பார்த்தா பிஹேவியரல் தெரப்பி மட்டும்தான். ஸோ குழந்தைய வந்து நீங்கள் அடிக்கிறதுனாலையோ துன்புறுத்தினாலும் இந்த வாய்டிங் வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைய வந்து ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நைட் டைமில் யூரின் போலியோ அந்த நாள் வந்து குழந்தைய வந்து நீங்கள் ரிவார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தை வந்து ஸ்லோவாக வந்து டே பை டே இதை வந்து இந்த வந்து கண்ட்ரோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கும் ஃபெயில் ஆகிற பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பெல் தெரப்பி இருக்குது. இது ரிலேட்டடாக வேணும்னா நீங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.